இந்த பாருங்க, இது வந்து தஞ்சை பெரிய கோவிலோடைய ஒரு வரலாறை பற்றி தான். இந்த பாண்டவர்கள், சோழர்கள் வாழ்ந்த தற்காமியம் வந்து இதுல வந்து சிற்பமா, சிலையா வந்து செலப்பற்றியிருக்கார்கள். பார்க்கவே ரொம்ப ஒரு அழகா செதுக்கியிருக்காங்க பாருங்க. அந்த காலத்துல வந்து இப்படிதான் இந்த இந்த தஞ்சை கோயில்ல வந்து ஒரு பலம் வாய்ந்து வந்து வாழ்ந்தாங்க. இங்க மேல இருக்குங்க பாருங்க. இவங்க தான் இந்த ராஜராஜ சோழன் சொல்லுவாங்க பாருங்க. அவங்க வாழ்ந்த ஒரு இது இடம், பொருள் இது எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா, ரொம்ப கலங்கியுமே ஒரு டிசைன்லாம் அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இதுவும் இந்த தஞ்சை பூங்காக்குள்ள தான் இருக்கு. இது வந்து இந்த கோயில் கட்டுறப்ப நடந்த போர் வந்து அந்த காலத்துல நடந்த போர்கள் வந்து நம்ம வந்து யாருமே இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பா யாரும் பார்த்துருக்கவும் இல்லை. போன ஜென்ரேஷனுக்கும் யாரும் கண்டிப்பா பார்த்துருக்க முடியாது. ஏன்னா இது 100,000 ஆண்டு முன்னாடி நடந்த போருங்கிறதுனால வந்து இப்ப இதுல இருக்கிறவங்க யாருமே வந்து நம்ம எதிர்பார்த்துக்க முடியாது. ஆனா இது வந்து சிற்பமா சிலை செதுக்கி இருக்கிறத பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கறது வந்து ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அந்த காலத்தோடைய வரலாறை வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம், ஒரு இதாக கதைகளாக பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சிற்பத்தில் வந்து நம்ம செதுக்கி பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்தான். இதுதான் தஞ்சை பெரிய கோயில். பாருங்க எவ்வளோ அழகாக செதுக்கி இருக்காங்கன்னு. இதெல்லாம் வந்து இந்த கோயில் கட்டுறப்ப எடுத்த சிலை வந்து செதுக்கி இருக்கிறாங்க. இது ஓவியமா வரைஞ்சிருக்கிறாருங்க. இதுல அந்த மேல இருக்கிறவங்க தான் ராஜராஜன் சோழன். பழமை வாய்ந்த ரொம்ப ரொம்ப ஒரு இதா இருந்த நாட்கள் தான் வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில், தஞ்சை மாநகரம், இது எல்லாமே வந்து ரொம்ப ஓவியத்தில் பார்க்கறதுக்கே இவ்வளோ இதாக இருக்குன்னா அப்போ அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்திருப்பாங்கங்கிறத இது மூலியமா நம்மளால தெரிஞ்சுக்க கண்டிப்பாக முடியுது. வேற வழி இல்லை. இது அந்த காலத்தில் வந்து ராஜராஜன் சோழன் வந்து போருக்கு போகிறப்ப படைகளாக இப்படி தான் போவார்கள்.